ஹாப்பி தமிழ் நியூ இயர் அப்படிங்கிற ஆங்கிலத்தில் சொல்லாம இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ரெண்டாவது, எங்களுக்கு எப்போதுமே ஒரு கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும், எனக்கு விக்னேஷன் காலேஜ்ல இருந்து, நம்ம லீடரா இருக்கதா பாஸா இருக்கதான்னு. எல்லாருக்கும் அந்த கொஸ்டின் இருக்கா? சில பேர் சொல்லுவாங்க பாஸா இருக்கிறது பெஸ்ட்னு சொல்லுவாங்களா, லீடரா இருக்கிறது பெஸ்ட்னு சொல்லுவாங்களா? லீடரா இருக்கிறது பெஸ்ட்னு சொல்லுவாங்களா? ஆனா நான் பாஸா இருக்கிறது பெஸ்ட்னு இந்த காலகட்டத்துக்கு சொல்லுவேன். பாஸா இருக்கிறவங்க மற்றவங்களோட ப்ராப்ளம சால்வ் பண்ணுவாங்க. லீடரா இருக்கவங்க உங்களை ஃபெசிலிட்டேட் பண்ணி கோலை ரீச் பண்ண வைப்பாங்க. டிஃபரன்ஸ் இருக்கா? இப்போ இந்த உலகத்துல சைனா பாஸா இருக்கானா லீடரா இருக்காங்களா? ஏன் பாஸா இருக்காங்க? இந்த உலகத்தோட அனைத்து பிரச்சனை, மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸ், அனைத்து பிரச்சனையும் சால்வ் பண்றாங்களா? சோ யாரு கிரேட்னு சொல்ல விரும்பல, அங்கதான் நம்ம இந்த நிலைத்தன்மை தருமாறு. நம்ம இந்த ஃபாரம் பாஸ், ரைட்? சோ நம்ம எப்படி பெர்ஸ்பெக்டிவ்ல ஹவு டிஃபரன்ஸ் யூ கேன் பிரிங் இட் டு தி ஃபாரம், நம்ம எப்படி ஒருத்தரோட ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணிக்க போறோம் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஃபாரம் இருந்தா ரொம்ப அழகா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சைனா சைலண்டா இந்த சர்வன்ட் லீடர்ஷிப் மாடல்ல இந்த பாஸ் நம்மளா சொல்ல வைக்கிறாங்க. ஏன்னா பாஸ் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், இன்னொருத்தவங்களை அமைக்கி ஆள்றது பாஸ்ன்னு ஒரு தவறான ஒரு பிலாசபியை பரப்புறோம். அதை விட்டுட்டு நம்ம இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த ஃபார்ம பார்க்கலான்னு ஒரு சின்ன ஒரு ஆசை. அதை சொல்லி இந்த ஃபாரம் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா வரும். இதுல நிலைத்தன்மை ஒரு கொள்கையை நீங்க எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். ஏன்னா நம்மளோட ஃபவுண்டேஷன் லா ஃபவுண்டேஷன் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் 2017 ஸ்டார்ட் பண்ணோம். எப்படி இங்க நம்ம தஞ்சாவூர் மாவட்டத்துல எப்படி அந்த நம்ம விவசாய மக்களுக்கு இந்த சிஸ்டம் திங்கிங்கை கொண்டு வரலாம். சிஸ்டம் திங்கிங் இஸ் ஆல்மோஸ்ட் லைக் ஹவு யூ ரிசால்வ் அ ப்ராப்ளம். இந்த பாஸ் ஃபாரம்ல நீங்க எக்ஸ்பெரிமெண்டடா இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் லீட் ஜெனரேட் பண்ண போறீங்க இந்த நெட்வொர்க்கிங் மூலியமா. அதுல ப்ராப்ளம் சால்வ் பண்றத கீயா வச்சுக்கிட்டீங்கன்னா சஸ்டைனபிலிட்டி கிரியேட் ஆகும் உங்க பிசினஸ்க்குள்ள. சஸ்டைனபிலிட்டி பாலிசியை ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கிட்டு அப்புறமா நீங்க ஒவ்வொருத்தருக்குள்ளயுமே ஒரு லீடர்ஷிப், எந்த நேரத்துல லீடரா மாறணும், எந்த நேரத்துல பாஸா மாறணுங்கிற மாதிரி நம்மளோட கொள்கைகளை வடிவமைச்சுக்கிட்டோம்னா மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல்லா வரும். உங்களுக்கு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.